அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையில் இந்த ஃபஜருடைய நேரத்தில் உங்களுக்கு சிறிய சொற்பொழிவுகளை அல்லாஹ் ஜல்ல ஸனஹு தஆலாக்காக சொல்கிறேன். இதை கேட்டு நல்ல அமல்கள் செய்யுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஸனஹு தஆலா நல்லருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அதாவது இன்றைக்கி ஒரு குடும்பம் அப்படின்டா எப்படி இருக்கணும், அது எப்படி இருந்தால் நமக்கு நன்மை அல்லாஹ் தருவான், எப்படி இருந்தால் நமக்கு கெடுதிகள் நம்ம கைகளால் நம்ம விளைச்சிக்கிறோம் அப்படிங்கிறத நமக்கு தெரியாமல் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது என்னென்ன தவறுகள், எப்படி நம்ம சரி செய்யணும் அப்படிங்கிறத சில விஷயங்கள் நம்ம சொல்லக்கூடும். அதாவது நம்ம கணவன் மனைவிங்கிறது பந்தம் இந்த உலகத்தில் மட்டும் கிடையாது, மறு உலகத்துலேயுமே இருக்குது. ஒரு கணவனுக்கு கணவன் கண்ணியமான கணவன், அவன் உண்மையாளனாக இருக்கிறான், அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவனாக இருக்கான். ஆனால் அவன் மனைவி அவனை மாறு செய்தா, வெறுக்கிறா, எல்லா விதமான துன்பங்களும் அவனுக்கு கொடுக்குறா அப்படின்னு சொன்னால் அவனுக்கு அல்லாஹ் ஜல்ல ஸனஹு தஆலா மறுமையில் ஹூரின் பெண்களை கொடுக்குறான். எதுக்கு? இந்த எல்லா தன்மையும் அவன் பொருந்திக்கிட்டு அந்த மனைவியோட வாழணும்னு நினைக்கிறான். ஆனால் இதே ஒரு காலப்போக்கில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பணம், உலகங்கிற வாழ்க்கையில், துனியாங்கிற வாழ்க்கையில் மூழ்கி போய் இருக்கும் போது, இந்த பணங்காசு தான் பெருசுன்னு நினைக்கும் போது இந்த வாழ்க்கை இன்பமாகாது. அதாவது அல்லாஹ் ஜல்ல ஸனஹு தஆலா யாருக்கு எதை கொடுக்குறானோ அதை தான் கொடுக்குறான். யாருக்கு தீனை கொடுக்குறானோ அவனுக்கு தீனை கொடுக்குறான், யாருக்கு இல்மை கொடுக்குறானோ யாருக்கு இல்மை கொடுக்குறான், யாருக்கு அறிவை கொடுக்குறானோ அறிவை கொடுக்குறான், யாருக்கு செல்வத்தை கொடுக்குறானோ அவர்களுக்கு செல்வத்தை கொடுக்குறான். இதிலே நம்ம நினச்சிக்கிறோம், செல்வந்தர்கள் செல்வத்தை கொடுத்துட்டா அவங்களுக்கு தக்கன அந்த உலகம், சொந்த பந்தம் யாராக இருக்கட்டும், தாய் மனைவி மக்கள் குடும்பங்கள் அனைத்தும் அந்த பணக்காரனுக்கு ஒரு பேச்சு பேசுகிறாங்க. இல்லாதவங்க உண்மையை உரைத்தாலும் அந்த பேச்சு எடுபடுவதில்லை. இது ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்கள வச்சு நமக்கு எப்படி நாளைக்கு 10 ரூபா கேட்டால் தருவாங்க. அது தப்பே செஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு உடந்தையாக பேசக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். இது இல்லை இப்பத்துலேருந்து இல்லை, அப்பத்துலேருந்து இந்த காலகட்டங்கள் இருக்குது. ஆனால் இதில் உண்மையாளர்களாக இருந்தவர்கள் எல்லாமே நபிமார்களாக இருக்கட்டும், ஷஹாபாக்களாக இருக்கட்டும், வலிமார்கள்ட்ட இருக்கட்டும், அல்லாஹ் தஆலா ஏழ்மையாக தான் பெரும்பானவர்களை வச்சுருக்கான். ஏன் இதை சொல்ல வரோம் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நீமத்துகள் யாருக்குமே கொடுக்கப்படலை, கொடுக்கப்பட போவதும் இல்லை. ஆனால் அந்த நபியை என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு 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 கல்லை கட்டிக்கிட்டு சஹாபாக்கள் சொல்கிறாங்க, யார சொல்லலாம் நாங்கள் பசியில் முதுகு கூணி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லை கட்டிக்கிட்டு இருக்கிறது வயிற்றை தூக்கி காட்டுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கல்லை தூக்கி காட்டுறாங்க. ஒரு நேரம் உன்னிட்ட நான் சாப்பிடணும், அதெல்லாம் ஒன்றும் ஒருவேளை நீ உன்னிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடணும், ஒருவேளை நீ பட்டினி கொடுத்தா அந்த பட்டினியுடைய அருமையில் உன்னிட்ட கேட்கணுன்னு அவங்க வேண்டுனாங்க. ஏன் அப்படின்னா, ஒருத்தனுக்கு பசித்தவனுக்கு உணவளிப்பது போல் உணவளிக்கல். ஆனால் இன்றைக்கி கட்டின புருஷன் சம்பாரித்து கொடுக்கட்டை நிறைய பேர் அவனை உணவளிக்கிறதுக்கு ரொம்ப இது பண்ணுறாங்க. இது அந்நிய ஆண்கள் பாருங்கள், என்னைக்காவது ஒரு நாள் 1000 ரூபா கொடுக்குறவங்க பெருசாக தெரியும், என்னைக்காவது ஒரு 1000 ரூபா 2000 ரூபா கொடுக்குறது பெருசாக தெரியும். ஆனால் வருஷம் முச்சூடும் அவன் சம்பாரித்து நம்ம மனைவி மக்கள்னு கொடுத்துட்டு அவனுக்கு சில காலகட்டம் திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது, இல்லாட்டி வேறு ஏதோ நோய் வருது, ஒரு செய்வினையில் பாதிக்கப்படுது, எந்த விதமான நோயே இருக்கட்டும், அப்போ அதை யார் பாதுகாக்கணும்? அந்த கணவனை. இப்போ எவ்வளோ பேர் எனக்கு தெரிஞ்சு ஆப்பம் சுட்டு ஒருத்தர் கரண்டில் கை வச்சு கீழே விழுந்துட்டார். அந்த மனைவி என்ன செஞ்சிச்சு, ஆப்பம் சுட்டு விற்று அந்த கணவனை காப்பாற்றுச்சு. அப்போ அந்த கணவனுக்கு காப்பாற்றினதுனால அந்த பெண்மணி நல்லா இருக்குது. அப்போ அல்லாஹ் தஆலா அதை பொருந்திக்கிறான். ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் இதுக்கு மேலே, அதாவது இது கிடைக்கல இதுக்கு ஒன்று அப்படிங்கிற ஒரு காலகட்டம் தான். இவன் இல்லாட்டி ஒன்றொருத்தன் அதிகமாக பணக்காரன் சந்தோஷமாக அந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு செத்து போயிடணும். ஆனால் அடுத்த நொடி நமக்கு சொந்தம் இல்லையே, நம்ம இப்படிலாம் பாடுபடுத்துகிறோமே, இப்படி நம்ம கணவனை வாடா போடான்னு கேவலமாக கொச்சப்படுத்தி பேசுகிறோமே, இதுக்குள்ளே தண்டனை என்ன அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சிக்கிற பக்குவமும் இல்லை. அதை சொன்னாலும் எடுத்துரைக்கிறவர்களை என்ன செய்கிறாங்க, உதாசீனப்படுத்துகிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க தாயுடைய வளர்ப்பு. அப்போமே ஒரு கவிஞன் பாடினா, நல்லவராகவும் தீயவராகவும் அன்னை வளர்ப்பினிலே அப்படின்னா அது சரியான பாடம். இன்றைக்கி ஒரு தாய் ஒரு பிள்ளையை வளர்க்குற லட்சணத்தில் தான் அந்த பிள்ளை வளரக்கூடாது. அப்போது அந்த பிள்ளையை நல்வழியை படுத்துறதும் தாய் தான், அதை கெட்ட வழிக்கு கொண்டுட்டு போகிறதும் தாய் தான். அப்போது நம்ம நல்வழிப்படுத்துறதுக்கு எப்படி வளர்க்கணும், எப்படி இருந்தால் அந்த பிள்ளை நல்லா வளரும் அப்படிங்கிறத நம்ம தான் புரிஞ்சு நடந்துக்கிறணும். இன்ஷா அல்லாஹ் இதோடைய தொடர்ச்சி நாளை பேசுவோம். ஃபஜருடைய தொழுகைக்கு நேரமாக இருக்கிறதுக்காக நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் இதோடைய தொடர்ச்சியை பேசுகிறேன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பி இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.